ஒரு விவாகரத்து வழக்க கணவன் முதல்ல தாக்கல் செஞ்சா ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னும், மனைவி முதல்ல தாக்கல் செஞ்சா கணவன் ஜீவனாம்சத்திலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னும் பலர் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல வழக்கறிஞர்களே இந்த அட்வைஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது உண்மையா? யார் முதல்ல தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழக்குல ஜீவனாம்சம் நிர்ணயிக்கப்படுறதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒரு கணவனே வழக்க முதல்ல தாக்கல் செஞ்சாலும் அவன் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்ற பட்சத்துல அவன் ஜீவனாம்சத்திலிருந்து உறுதியாக விலக்கு வாங்க முடியும். ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்து ஒரு கணவன் வழக்கை தாக்கல் செய்யாமல் மனைவி தாக்கல் செய்யும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதாவது நிறைய வழக்கறிஞர்கள் மனைவி முதல்ல கேஸை தாக்கல் செய்யட்டும், அதற்கப்புறம் நம்ம போயிட்டு நாங்க சேர்ந்து வாழதான் பிரியப்படுறோம், ஜீவனாம்சம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தவறான பல அட்வைசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சட்டமும் நீதிமன்றமும் என்னைக்கும் ஏத்துக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க இத்தனை வருஷமா உங்க மனைவி கூட சேர்ந்து வாழாமல், சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் நீதிமன்றத்திற்கு மட்டும் வந்து வெறும் வாய்மொழியா நான் சேர்ந்து வாழ்றேங்கிறத சொல்லி ஜீவனாம்சத்துல இருந்து தப்பிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம். உங்கள் மனைவி நீங்கள் நிறைய வன்கொடுமைகள் செய்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி அதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் கூட உங்ககிட்ட விவாகரத்து கோரும் பொழுது நீங்க சேர்ந்து வாழ்றேங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னீங்கனாலும் நீதிமன்றம் ஏத்துக்காது. விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது கணவன் தாக்கல் செஞ்சாலும் மனைவி தாக்கல் செஞ்சாலும் வழக்கின் சாராம்சத்தை பொறுத்தே ஜீவனாம்சம் நிர்ணயிக்கப்படும். மனைவி தாக்கல் செய்யும் வரை ஒரு கணவன் ஜீவனாம்சத்திற்கு பயந்து காத்திருக்க தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.